ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி அடுப்பே பற்ற வைக்காமல் ரோல் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான கேக் இது. கேக்கு தேவையான பிஸ்கட் 10 ரூபா ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கிறேன். இந்த பிஸ்கட் எடுத்து க்ரீம் தனியாக எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் க்ரீம் தான் நாம் இதுக்காக பயன்படுத்த போகிறோம். பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்துட்டேன். அந்த க்ரீம் கொஞ்சமாக பால் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமாக வரட்டும். நிறைய பால் சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்பூன் வச்சே நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே க்ரீமாக வந்துருச்சு. ஒரு வாட்டியும் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பிஸ்கட் சேர்த்திக்கோங்க. பிஸ்கட் எல்லாம் சேர்த்து விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் கீழே வச்சு மேலே இந்த பிஸ்கட் மாவை சேர்த்து விட்டு மேலே கவரை சேர்த்து விட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ஷேப்பு வேணான்னா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அந்த க்ரீம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கலாம். அந்த க்ரீம் எல்லாம் நல்லா எல்லா இடத்தும் படட்டும். பாருங்கள், அவ்வளோதான், க்ரீமெல்லாம் தேய்ச்சிருச்சு. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். நல்லா நிதானமாக மெதுவாக ரோல் பண்ணிக்கலாம். கவரில் ரோல் பண்ணி 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ரோல் கேக், ஓரியோ ரோல் கேக் ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்பே தேவையில்லை. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்ல டேஸ்டான அழகான ரோல் கேக் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.